கைவினைன்னா கையால செய்யும் தொழில். அது ரெண்டு வகை. சொன்னாங்களா? ஒண்ணு உழவார் பணி, இன்னொன்னு உயிர்களுக்கு செய்யும் பணி. இந்த கைவினை செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்னா செய்வினை வந்து தீண்ட பெறாங்கிறார். இறைவன் நம்ம டச் பண்ணாதுங்கிறார். எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. என்ன சாமி ஆகமங்கள் வேதங்கள்லாம் என்னென்னமோ சொல்லுது, நீங்க தொண்டு செஞ்சு வழிபாடு செஞ்சா வினை அச்சுப்போம்னு சொல்றீங்களே அப்படிங்கிறாங்க. அவர் கோபம் வந்த மாதிரி சொல்றாரு. அடுத்த திருநீலகண்டம்ங்கிறார். சிவபெருமான் மீது சத்தியம் செய்து கூறுகிறேன்கிறார். அருணகிரியார் கந்தர் அனுபூதியில கெடுவாய் மனமே கதிகள் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவாங்க அங்கேயும் தொண்டையும் வழிபாட்டையும் தான் சொல்றாங்க. காஞ்சிபுரத்தில் இதை ஒண்ணு சொல்லி நிறைவு. திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தரே வரதராஜ பெருமாள் கோயில போய் விசிறி கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாம் சுவாமிக்கு தொண்டு செய்யறையே உனக்கு வீடு வேறு கிடைக்குமான்னு கேளுனாங்க. ஒரு நாள் இவரை கேட்டார். பெருமாள் சொன்னாரு உனக்கு மோட்சம் நிச்சயம் கிடையாது. என்ன சாமி நான் விசிறி கைங்கரியம் பண்றேன். எங்க பாரு ஓ ஆசைக்கு பண்ணிக்கிட்டு வீடு வேறு தானா என்ன செய்யணும் தொண்டு செய் அப்படின்னா ஒரு பெரியவருடைய வீட்டுக்கு போய் மாட்டு தொழுவத்தில் தங்கி எல்லாம் சுத்தப்படுத்தி பார்க்கறவங்க அப்படி தொண்டு செய்தார். அதனால இறைவனை